செல்வீர் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா குரு வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். என்னங்க இப்போ தான் குரு பயிற்சியே ஆனார், அதுக்குள்ளே குரு அதிசார பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு அது நிறைய பதிவுகள் அப்படின்றது வந்துச்சு. இப்போ அதுக்குள்ளே குரு வக்ர பயிற்சியா அப்படின்னு கேட்டால் என்ன பண்ண முடியும்? குரு பகவான் என்ன பொசிஷனில் இருக்கார் கோச்சார பிரகாரம், அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பலன்களை துல்லியமாக கொடுக்குறோம். காரணம் என்ன அப்படின்னா இந்த பலன்கள்லாம் எதுக்கு நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் வந்து பாருங்கள் முன்கூட்டி இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு நாங்கள் சொல்லும்போது ப்ராப்ளம் வரும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் காஷியஸாக இருப்பீங்க. நல்லா இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பேக்கப் பண்ணி வச்சுப்பீங்க. அந்த ஒரு நல்ல இன்டென்ஷனில் தான் சொல்கிறோம், சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேலும் இதை பற்றி விமர்சிக்காமல் டைரெக்டாக வந்து பதிவுக்குள்ளே போயிடலாம். பொதுவாக இந்த குரு வக்ர பயிற்சி பலன்கள் அப்படின்றத வந்து பாருங்கள் 2 பகுதியாக நாங்கள் சொல்லுவோம். காரணம் என்ன அப்படின்னா குரு வந்து அக்டோபர் 18 டு டிசம்பர் 5 அதிசாரமாக பயிற்சியாகியிருக்கார். அதாவது மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி உச்சம் பெற்று அமர்ந்திருக்கார் இல்லைங்களா? அந்த உச்சம் பெற்று அமர்ந்திருக்க ஸ்தானத்திலே வக்ரகதி அடைவார். அந்த காலகட்டம் நவம்பர் 11லேருந்து டிசம்பர் 5 வரைக்கும் அங்கே வக்ரகதி அடைகிறார். அதுக்கப்புறம் திருப்பி அவர் மிதுனத்துக்கே ட்ராவல் பண்ணி போவார். ட்ராவல் பண்ணி போயிட்டு டிசம்பர் 5லேருந்து மார்ச் 11, 2026 வரைக்கும் மிதுனத்தில் வக்ரகதி அடைகிறார். அப்போ பாவம் மாறுது இல்லைங்களா? பாவம் மாறுது. மொதல் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து சனி மேலே 9ஆம் பார்வை இருக்கும். 2வது பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ராகு மேலே அவரோட பார்வை அப்படின்ட்டு இருக்கும். ஆக பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாறும். ஆக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பலன்கள் தெளிவாக புரியும். மகர ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த பயிற்சி பலன்களை வந்து பாருங்கள், நான் முன்னவே இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி 2 பகுதிகளாக பிரிக்கிறோம். முற்பகுதி அதாவது நவம்பர் 11 டு டிசம்பர் 5, 2025 வரைக்கும் குரு பகவான் கடகத்தில் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் பாவம் களத்திரஸ்தானம். களத்திரஸ்தானத்தில் குரு வக்ரம். களத்திரஸ்தானத்தில் குரு வக்ரம் அப்படின்னாலே வந்து பாருங்கள் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகும். அந்த டிஸ்டன்ஸ் அப்படின்றது நம்ம தப்பாக யோசிக்க வேண்டாம். மேபி இப்போ நீங்கள் மகர ராசி லேடியாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கணவருக்கு வேலை நிமித்தம் காரணமாக அவர் காலையில் போயிட்டு நைட் ரொம்ப லேட்டாக தான் வருவார். நைட் வந்து கம்ப்யூட்டர் எடுத்து வச்சுட்டு உட்காந்துக்கிறது, ஃபோன் எடுத்து வச்சுட்டு உட்காந்துக்கிறது, வேலையை பற்றி பேசுறது. அப்போ உங்களுக்கு அவர் கொடுக்கக்கூடிய டைம், உங்கள் கூட அவர் பழகக்கூடிய நேரம், உங்கள் கூட அவர்கிட்ட அதாவது அவர் உங்கள் மேலே காமிக்கக்கூடிய பாசம் அது எல்லாமே அப்படியே கட் ஆகிட்டோடனே நம்ம என்ன நினைப்போம், அடடா அவர் என்னவோ பரல, அந்த கம்ப்யூட்டர் கூடவே இருக்கார், அந்த ஃபோனோடவே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்கன்னா குளிக்க போகும்போது வெளியே தாப்பால் போட்டுட்டுருது. அந்த ஃபோனை அந்த கம்ப்யூட்டர்லாம் போய் நோண்டி வைக்கிறது. நிறைய பேர் புத்திசாலி என்ன பண்ணுவாங்க, லாக் போட்டு வச்சுருப்பாங்க, ஃபேஸ் ஐடி வச்சுருப்பாங்க, ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுருப்பாங்க. அப்போனா என்னமோ ஒன்று கண்டிப்பாக இருக்குது, சோழியம் குடும்பி சும்மா ஆடாது அப்படின்ற மாதிரி நம்மவே முடிவு பண்ணிப்போம். என்னமோ ஒன்று இருக்குது, நம்மளுக்கு தெரியாமல் ஏதோ ஒரு பெருசாக பண்ணுறார் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம மனசுக்குள்ளே நினச்சிட்டு நம்மளும் நிம்மதியாக இருக்க மாட்டோம். குழந்தைங்களையும் வந்து நம்ம இருக்கிற கோவத்தை யார் மேலே காமிக்க முடியும்? குழந்தைங்க கிட்ட காமிக்க முடியும். குழந்தைங்களாவது சொல்கிற பேச்சு கேட்குதா? நிறைய மகரத்துக்கு வந்து பாருங்கள் குழந்தைங்களும் ஆப்போசிட்டாக இருக்கும். மகரம் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா மெழுகுவத்திகள் எப்படி வந்து பார்த்திங்கன்னா உருகி வெளிச்சத்தை கொடுக்குதோ அந்த மாதிரி மகரம் உருகி குடும்பத்துக்காகவே வந்து பார்த்திங்கன்னா வாழ்ந்தது வாழ்க்கையே போயிடும் அப்படின்னு தான் சொல்லணும். ஆக இப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் ரொம்ப சுதாரிச்சிக்கிற மகரம் இது இல்லை. குடும்பன்றது லைஃப்பில் ஒரு பகுதி, லைஃப் அப்படின்றது சாதிக்கிறதுக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கினாங்க அப்படின்னா பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஃபேக்ட்ரி வச்சுட்டுருக்கவங்க, பெரிய வெளிநாட்டில் வர்த்தகம் பண்ணுறவங்க நிறைய பேர் மகரமாக இருப்பாங்க. புரியுதுங்களா? ஏன்னா உழைக்கும் இருக்கும். மகரம் கும்பலாம் உழைக்கிறதுக்கு சலிக்கவே மாட்டாங்க. அதுவும் மகரம் உழைக்கணும் அப்படின்னா அந்த எண்ணம் கடைசி வரைக்கும் மகரத்துக்கு வந்து மாறுறதே இல்லை. எனக்கு உழைக்காமல் இருந்தால், வேலை செய்யாமல் இருந்தால் எனக்கு பைத்தியம் பிடிச்சிடுற மாதிரி இருக்கும் அப்படி சொல்லக்கூடிய ராசி மகரம். ஸோ அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் என்ன பண்ணுவாங்க, இப்படியெல்லாம் யோசிப்பாங்க, அதை அனலைஸ் பண்ணி பார்ப்பாங்க. உண்மையாக இருந்தால் உட்காந்துன்னு ராப்பாகலாம் அழுதுகின்னு கஷ்டப்பட்டுக்கின்னு சண்டை போட்டுக்கின்னு உண்மையாக இருந்தால் புரிய வைங்க. இது வந்து பாருங்கள், எப்போ பிரச்சனைன்னு வருதோ அப்போ பொண்டாட்டி தான் நிற்பா, எப்போ பிரச்சனைன்னு வருதோ அப்போ கணவன் தான் நிற்பார், குடும்பம் தான் நிற்கும் அப்படின்னு உங்களோட பார்ட்னருக்கு புரிய வைங்க. பொய்யா இருக்குது அப்படின்னா அந்த எண்ணத்தை உங்கள் மனசுலேருந்தே எடுத்துருங்க. ஆக மொத்தம் இந்த காலகட்டம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அப்படின்றது மெயின்டைன் ஆகும். அது வேலை நிமித்தமாக அப்படின்றது நல்ல ஆஸ்பெக்டில் நினச்சிக்கோங்க. தப்பாக வந்து அலசுறது, ஆராயிறது, சிபிசிஐடி வேலையெல்லாம் செய்கிறது வேண்டாம். அப்படி உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அந்த தாட்ஸ் இருக்குது அப்படின்னா டைரெக்டாக வந்து அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா அது எப்படி மூவ் ஆன் பண்ணுறதோ மூவ் ஆன் பண்ணிவிடுங்க. புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள். சரி, எப்படி வந்து கிளை எடுக்கணுமோ கிளை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த 7ஆம் பாவம் அப்படின்றது கணவன் மனைவி உறவு முறையை மட்டும் குறிக்கிறது இல்லைங்க, பார்ட்னர்ஷிப் கன்சர்னையும் குறிக்கக்கூடிய இடம். அப்போ
மகர ராசி என்பர்கள் ஏதாவது பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் வச்சு நீங்கள் வந்து ஸ்தாபனம் வச்சுட்டு நடத்துகிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் ஒரு நல்ல இணக்கம் நல்ல உறவு அப்படின்றது இருக்காது. நீங்கள் ஒன்று சொல்ல அவர் ஒன்று செய்ய பிஸ்னஸில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் லாபத்தை மட்டும் கரெக்டாக எடுத்துகிட்டு பிஸ்னஸில் கவனிக்காமல் ஏனோ தானோன்னு பிஸ்னஸை பார்க்குறது சுத்தமாக கவனிக்கிறதே இல்லை. ஆனால் ஏதோ ஒன்று செஞ்சால் மட்டும் குறை கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். நம்ம வந்து டைரெக்டாக ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பிஸ்னஸில் ப்ராப்ளம் வரும். புது இன்வெஸ்டர் வர வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. ஓகேங்களா? இது ஃபஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லார்ட் ஆஃப் 3 and 12, அதாவது இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானம் அப்படிம்பாங்க, அதுக்கும் அவன் தான் அதிபன். அப்போ நம்ம தம்பி தங்கச்சிலாம் நம்மளுக்கு கூட வந்து அந்யோன்யமாக இல்லாத மாதிரி, சப்போர்ட் இல்லாத மாதிரி, எது சொன்னாலும் அவங்களுக்கு கேட்க நேரம் இல்லாத மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்களே, அவங்களாம் நம்மளுக்கு சப்போர்ட்டே வரமாட்டாங்களா, கடைசி வரைக்கும் அவங்களெல்லாம் ஒதுக்கி வச்சிடலாமா அப்படிலாம் யோசிக்க வேண்டாம். சில நேரங்களில் சில மனிதர்கள் இப்போ அவங்களுக்கு சப்போர்ட் இல்லை, அவங்க ஃபேமிலியில் ஏதோ பிரச்சனை இருக்கும், விட்டு கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி மைண்டை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. எப்பயுமேங்க நம்ம ரொம்ப பக்குவப்பட்ட பதப்பட்ட மனசாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மற்றவங்க கிட்டேருந்து குறை கண்டுபிடிக்காது, குறை தேடாது, குறையே கண்ணுக்கு தெரியாது. இதுக்கு தான் வந்து சொல்லுவாங்க பெரியவங்களாம் ரொம்ப தியானம் பழகினவங்க, ரொம்ப ஆன்மீகத்தில் இருக்கவங்க மற்றவங்கள பார்க்கும்போது அவங்கக்கிட்ட இருக்க குறையே தெரியாதான், நிறம் மட்டும்தான் தெரியுமா. இதுக்கு தான் வந்து பாருங்கள் கிருஷ்ண பரமாத்மா யுதிஷ்டர் துரியோதனன் கதை சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் சின்ன வயசுல எங்கள் பாட்டியில் இந்த கதையை சொல்லுவாங்க. ஆனால் அப்படிலாம் கதையை சொல்லி தான் இந்த கலிகாலத்தில் வாழ முடியாத மாதிரி ஒரு விஷயத்தை பெரியவங்க க்ரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த கதைகள்லாம் வந்து பாருங்கள் ஒரு ஆழமான ஒரு அறிவு இருக்குது அதில். இப்போ மக்களை போய் கிருஷ்ண பரமாத்மா சொன்னாராம் யுதிஷ்டர் கிட்ட, யார் யாரெல்லாம் நல்லவங்க இருக்காங்க உலகத்தில் போய் பார்த்துட்டு வா. இதே வேலையை வந்து பார்த்திங்கன்னா துரியோதன் கிட்ட சொன்னாராம். ஃபஸ்ட் கொஞ்ச நாள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா யுதிஷ்டர் வந்து சொல்கிறார், கிருஷ்ணா உலகத்தில் இருக்கவங்க எல்லாரும் நல்லவங்க கிருஷ்ணா. இதே துரியோதன் வந்து சொல்கிறாங்க, கிருஷ்ணா உலகத்தில் இருக்க ஒருத்தம் கூட நல்லா இல்லை, எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேட்ப மாறிங்க அப்படிங்கிறான். அது என்ன நம்ம பார்க்கும் பார்வை. யார் இருந்தாலும் உங்ககிட்ட இருக்க நல்லதை எடுத்துகிட்டு கெட்டதை பெருசாக நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணவே வேண்டாம். போ உங்கணும் என்ன எந்த விதத்தில் இம்பேக்ட் பண்ண போகுது, இம்பேக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒதுங்கிட்டுறது நல்லது. அவங்கள பற்றி நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஸோ ஆக இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு இது வந்து பாருங்கள் நம்மளோட பார்ட்னர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். நம்ம அவங்கள பற்றி பெருசாக கிரிட்டிசைஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. சொந்த பந்தங்கள்கிட்ட நம்ம நிறைய பார்ப்போம், யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அவங்க குணம் அவங்களோட நம்ம வேலை என்ன, நம்மளுக்கு புது இன்வெஸ்டர் கிடைக்கிற வரைக்கும் நம்ம ரொம்ப சின்சியராக இதை கோப்பப் பண்ணின்னு போகணும். புது இன்வெஸ்டர் கிடைச்சாலும் பிரச்சனையே இல்லாமல் வருவாங்கன்னு என்ன கேரண்டி? எல்லாருக்கிட்டையும் இத்தினூண்டு குறையாது இருக்கும்ல. ஸோ எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபோக்கஸ் என்ன அதை டார்கெட் பண்ணிவிட்டு போயிட்டே இருந்தால் பிரச்சனை கிடையாது அப்படின்றத தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது தம்பி தங்கச்சி மட்டும் கிட்ட இல்லை, பார்ட்னர்ஸ்கிட்டையும் அந்த மாதிரி சின்ன சின்ன குறைகள், உறவு முறைகள்கிட்டையும் குறைகள் அப்படின்றது தெரியும். அதை பெருசுப்படுத்திக்க வேண்டாம், அதை மைண்டுக்குள்ளே போட்டுக்கவும் வேண்டாம். ரொம்ப சிம்பிள். சரி, அதுக்கும் மேலே உங்களுக்கு சனி வந்து பார்த்திங்கன்னா சகாய சனியாக இருக்கார். உங்கள் ராசி அதிபன் மகர ராசி என்பர்களுக்கு உங்கள் ராசி அதிபன் சகாய சனியாக இருக்கார். சகாய சனியாக இருக்கார் அப்படின்போது எல்லா விதத்துலேயும் சகாயம் ஹெல்ப் அப்படின்றத அவர் செய்ய போகிறார். பெருசாக இன்னும் எதுவும் செய்திங்களேங்க, இன்னும் 2 வருஷம் இருக்குது இல்லைங்களா, சாலிடாக ஒரு நல்லது தான் செய்ய போகிறாரு. ஸோ காத்துட்ருங்க. முற்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க காலகட்டத்தில் குருனோட 9ஆம் பார்வை சனி மேலே இருக்குது. சனி ஆல்ரெடி நல்ல பொசிஷனில் இருக்கார், இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகி இன்னும் கொஞ்சம் நிறைய நல்லது செய்ய போகிறாரு அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சரி, இப்போ பிற்பகுதிக்கு போகலாம். பிற்பகுதி வந்து பாருங்கள் டிசம்பர் 5 to மார்ச் 11, 2026 வந்து பார்த்திங்கன்னா மிதுனத்தில் குரு பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கார். இதை வந்து நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா ரோக குரு அப்படின்னு சொல்லணும். ரோக குருன்னா என்ன அர்த்தம்? கடன்லேருந்து விமோச்சனம், நோயிலேருந்து விமோச்சனம், எதிரிகள்லேருந்து விமோச்சனம், இது அத்தனையும் குரு பகவான் கொடுக்க போகிறார். அவர் இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்காரே, உடனே கடனை கொடுத்துருவாரா, நோயை கொடுத்துருவாரா, எதிராளியை கொடுப்பாரா? அப்படி கிடையாது. எப்படி அப்படின்னா, கடன் வந்து பாருங்கள் நீங்கள் எங்கே கேட்டாலும் கடன் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஒரு லோன் அப்ளை பண்ண சட்டுன்னு சேங்ஷன் ஆகிடும். ஒரு தனிநபர்கிட்ட கடன் கேட்டால் சட்டுன்னு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அடடா கடன் யாரை கேட்டாலும் கொடுத்துட்றாங்களேயா, வாங்கியா ஒரு கடனை, போடியா ஒரு செலவு, வாங்கியா ஒரு காரை அப்படின்ற மாதிரிலாம் வாங்கக்கூடாது. கடன் வாங்கும்போது இஃப் இட் இஸ் நெசசரி ஃபார் யூ ஆர் நாட் அனலைஸ் பண்ணுங்கள். தேவையா, அத்தியாவசியமா, இப்போ இது இல்லாமல் நம்மளால் வாழ முடியாதா? இல்லாமல் வாழ முடியும்னா வாழுங்க. அந்த கடன் வாங்கி அந்த பொருள் வாங்கணுன்ற அவசியம் இல்லை. இது இருந்தால் தான் நம்மளுக்கு இந்த விஷயத்துக்கு ரொம்ப முக்கியமான, என் தொழிலுக்கு தேவை, என்னோட முன்னேற்றத்துக்கு தேவைன்னா வாங்குங்க. அதுவும் பெரிய லெவலில் கடன் அப்படின்றது வாங்க வேண்டாம். அதே மாதிரி எனக்கு ஆல்ரெடி வந்து பாருங்கள் பிபி இருந்துச்சுங்க. பிபி மாத்திரலாம் பக்காவாக சாப்பிட்டேன். இப்போ பிபி ஃபுல் கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், கச்சா முச்சான்னு சாப்பிட்றேன், நல்லா உப்பு போட்டுக்கிறேன், நிறைய நான்வெஜ் சேர்த்துக்கிறேன், பிபி மாத்திரையும் விட்டுடுறேன். அந்த மாதிரி செய்யக்கூடாது. அந்த மாதிரி செய்கிறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் ட்ராப் ஆகிறதுக்கு, திருப்பி வந்து உடல் சார்ந்த உபாதைகள் வர்றதுக்கு, திருப்பி நம்ம ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா,
கடன் வாங்குறதுல கவனம் தேவை, ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பெருசாக யார்கிட்டையும் பேசி பகச்சிக்கிறது அப்படின்றது நம்மளுக்கு வேண்டாம். பொதுவாக மகரம் அப்படி பண்ண மாட்டாங்க. பட் இருந்தாலும் மனசு ரொம்ப உளைச்சல்ல, மனம் ரொம்ப கஷ்டத்தில், நிறைய ஏமாற்றத்தில் அந்த மாதிரி பேசிடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி எதுவுமே சட்டுன்னு எவ்வளோ நீங்கள் துயரத்தில் துக்கத்தில் இருந்தாலும் பெருசாக மற்றவங்கள பேச வேண்டாம். மனசில் நினைங்க. இல்லை அவங்க பேசுகிறது பிடிக்கல, எதிர்க்க கோவம் வருதுன்னா கம்னு அவாய்ட் பண்ணிவிட்டு இக்னோர் பண்ணிவிட்டு வந்துட்டே இருங்க. ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். ஏன்னா வந்து பாருங்கள், உங்களுக்கு குரு வந்து பார்த்திங்கன்னா லாட் ஆஃப் 3 and 12 நான் முன்னமே சொன்ன மாதிரி. ஸோ நம்மளோட தைரியமும் தன்னம்பிக்கையும் எழுந்த மாதிரி கூட ஒரு சென்சேஷன் வரும். எல்லாம் பெருசாக யோசிக்க வேண்டாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கவனம் அப்படின்னா மட்டும் போதுமானது. இந்த குரு வக்ர பயிற்சி காலகட்டம் உங்களுக்கு நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நான் சொல்லியிருக்க குரு வக்ர பயிற்சி பலன்கள் உங்கள் ராசிக்கான பொதுவான பலன்கள். இப்போ இதை பார்த்துட்ருக்க நீங்கள் எங்கள் சுய ஜாதகத்தை நாங்கள் அனலைஸ் பண்ணிக்கிறோங்க. ஏன்னா எங்கள் வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயங்கள், அதாவது நாங்கள் வேலையை மாற்றலான்னு நினைக்கிறோம், ஃபாரின் போகலான்னு நினைக்கிறோம், மறுமணம் பண்ணிக்கலான்னு நினைக்கிறோம், இருக்கிற ஒரு திருமண வாழ்க்கையை தொடரலாமா இல்லை டிவோர்ஸ் போகலாமான்னு நினைக்கிறோம், குழந்தையின்மைக்கு வைத்தியம் பண்ணுறோம். இப்படி பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கீங்க அப்படின்னா என்னோடய சுய ஜாதகத்தை நான் தெளிவாக அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டேங்க அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய ஃபோன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.